தமிழகத்தில் தைத்திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீள கரும்பு, ரூபாய் 3000 ரொக்கப்பணம் ஆகியவை அடங்கிய பொங்கல் தொகுப்புகளை ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். இதன்படி தமிழகம் முழுவதும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் தொடர்ச்சியாக ராணிப்பேட்டை மாவட்டம் நவல்பூர், அரக்கோணம், ஷோலிங்கர், ஆற்காடு ஆகிய இடங்களில் செயல்பட்டு வரும் சுமார் 659 நியாய விலைக் கடைகள் மூலமாக 3,51,884 ரேஷன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வேட்டி சேலை மற்றும் அரிசி, சர்க்கரை மற்றும் 3000 ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவற்றை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொதுமக்களுக்கு வழங்கினார். முதற்கட்டமாக நவல்பூர் பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் பரிசு தொகுப்பை பொதுமக்களுக்கு அமைச்சர் ஆர். காந்தி வழங்கி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா, மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம், ராணிப்பேட்டை நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத், கூட்டுறவு சங்க இணை பதிவாளர் பிரபாகரன், மாவட்ட வழங்கல் அலுவலர் ஏகாம்பரம் மற்றும் அரசு அதிகாரிகள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட லாலாப்பேட்டை, அக்ராவரம் ஆகிய பகுதிகளில் 7440 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு, விலையில்லா வேட்டி சேலைகள் மற்றும் ரூபாய் 3000 ரொக்கப்பணம் ஆகிய பரிசு தொகுப்புகளை தமிழக நீர்வளம் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் தனலிங்கம், லாலாப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் கோகுல், அக்ராவரம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் மற்றும் அரசு அலுவலர்கள் பலர் உடன் இருந்தனர். இதேபோல் நெமிலி ஒன்றியத்தில் நெமிலி பெருந்தலைவர் வடிவேலு, கீழாந்துறை, சிறுநாமல்லி, சம்பராயன்பேட்டை, புதுக்கண்டிகை உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது சயனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு, கீழாந்துறை ஊராட்சி மன்ற தலைவர் மின்னல் ஒளி, அம்பேத்ராஜ், கலைஞர் தாசன், சிறுநாமல்லி ஊராட்சி மன்ற தலைவர் ஜோதி அருணாச்சலம், தங்கராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.